வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி தக்காளி தொக்கு தான். இது ஆக்சுவலி என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சோடனே கடாய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் வந்து கலராக இருக்குது. என்னென்னா நான் ஒன்றும் இல்லை, பக்கோடா செஞ்ச எண்ணெய் தான் இது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஆயில் போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சில்லி பவுடரும் சேர்த்து போடுவோம். ஸோ அதனால் அதுக்காக பச்சை மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப காரமாகிட போகுது. ஸோ அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்துட்டு நம்ம ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கிரேவி சூப்பராக வரும். ஸோ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துடணும். பாருங்கள், கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு, கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஸோ சீக்கிரமாக வதங்கணுன்னாக்கா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி வந்துட்டு நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பச்சையாகவே நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிரேவி வந்துட்டு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். ஸோ வீட்டு மிளகாத்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி வந்துட்டு கலருக்காக போட்டிருக்கேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக வேணும்னாக்கா வெறும் மிளகாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்துட்டு அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா? ஸோ அதனால் தண்ணி தேவையான அளவு ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி ஆட்டம் சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்பாத்தி அண்ட் தோசை, இட்லி, ரைஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்போ இது. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்